ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீஹரி ஆன்லைன் அகாடமி. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அரசியலமைப்பு அந்த சப்ஜெக்டில் நம்ம ஸ்கூல் புக்கில் எவ்வளோ டாபிக்ஸ் இருக்குது, எவ்வளோ இப்போ லெசன் இருக்குது, அந்த மொத்த லெசனையும் 6th to 10th எல்லாமே மொத்தமே எடுத்தாச்சு. மொத்தம் 32 பாடங்கள் இருக்குது. மொத்தம் ஸ்கூல் புக்கில் 6th to 10th இந்திய அரசியலமைப்பில் அதாவது குடிமையியல் அப்படின்னு இருக்கும். 6வதுல 7, 7வதுல 7, 8வதுல 7, 9வதுல 6, 10வதுல 5, மொத்தம் 32 லெசன் இருக்குது. இந்த 32 லெசன் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா 6th to 10th இந்திய அரசியலமைப்பு ஓவர். இப்போ நாம் எவ்வளோ கிளாஸ் எத்தனை பார்த்துருக்கோம் அப்படின்னா, நம்ம பன்முகத்தன்மையினை அறிவோம் பார்த்தாச்சு, சமத்துவம் பெறுதல் பார்த்தாச்சு. பார்க்காதவங்க ப்ரீவியஸ் வீடியோஸ் இருக்குது பாருங்கள். யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் வீடியோஸ் பார்க்குறீங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறவங்க ஃபுல்லாக பாருங்கள். கிளாஸ் கவனிக்கிறோம். நம்ம ஏதாவது ஒரு சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் மட்டும் சொல்லலை, நீங்கள் ஏதாவது ஒரு சேனல் ஃபாலோ பண்ணிவிட்டு டாப் டு எண்டு வரைக்கும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாவே உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். அதனால் நம்ம இப்போ 2 கிளாஸ் முடிச்சிருக்கோம். பன்முகத்தன்மையினை அறிவோம், சமத்துவம் பெறுதல் 6ஆம் வகுப்பில் முடிச்சிருக்கோம். அடுத்து 3வது கிளாஸாக நம்ம தேசிய சின்னங்கள் பார்ப்போம். தேசிய சின்னங்கள் ஈஸி தான். இன்னும் தேசிய சின்னங்கள் இருக்குது. அடுத்து இந்திய அரசமைப்பு சட்டம் இருக்குது, மக்களாட்சி இருக்குது, உள்ளாட்சி அமைப்பு, ஊரகமும் நகர்ப்புறமும் இருக்குது, சாலை பாதுகாப்பு இருக்குது. இந்த 7மே 6ஆம் வகுப்பில் இருக்கிறது. மொத்தமாக நல்லா சின்ன சின்ன டாபிக் தான், முடிச்சிடலாம். நம்ம இந்த 2 டேஸ்க்குள்ளே இதை முடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.